இத்தனை தெய்வங்கள் சொன்னேன் தெரியுங்களா, இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நினை இது பண்ணுன்னு சொல்கிறாங்க. குருவை நம்ம நினைக்காத நாளே கிடையாது. வியாழக்கிழமை மட்டும்தான் நம்ம நினைப்போம் இல்லை. இப்போ 365 நாள் நம்ம யாரை ஸ்மரணிப்போம்? குருவை ஸ்மரணிப்போம். அப்போது அவளை ஸ்மரணம் பண்ணாலே, குரு அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு அந்த பலன் கிடைச்சது. நீங்கள் சரணாகதி கூட அடைய வேண்டாம். இந்த தட்சிணாமூர்த்தி வழிபாடு நம்ம ஆற்றுலேயே பண்ணலாம். இந்த தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுறப்போ இந்த கொண்டைகளில் மாலை சாத்துறது இதெல்லாம் வந்து கண்டிப்பாக பண்ணவே கூடாது. எல்லாருமே கேட்பாங்க, என்ன நீங்கள் 4:30 மணிக்கு எழுஞ்சிக்கிறீங்க, உங்களுக்கு கஷ்டமாக இருக்காதா அப்படின்னு பொதுவாக அந்த பிராமண சமூகத்தில் இருக்க வேதம் படிக்கிற பசங்களை கேட்பாங்க. 4:30 மணிக்கு எழுஞ்சிக்கிறதுக்கு சிரமம்தான். ஆனால் அந்த 4:30 மணிக்கு எழுஞ்சிக்கக்கூடிய படிப்பு பார்த்தீங்கன்னா அபரிமிதமாக இருக்கும். சாகர பரியந்தம் ஒரு விஷயத்த இப்போ எங்கள் குருநாதர் ஒரு வாக்கியம் சொல்லித்தரார், அதை நான் சாகர பரியந்தம் நினைவு வச்சுக்கிறேன் இல்லை. அப்போ அதோட வலிமை என்னென்னா, இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் இருக்கக்கூடிய மிக மிக சூக்ஷ்மமானது. இப்போ தான் 10th ரிசல்ட்லாம் வந்தது. நிமேற்பட்டு வரக்கூடிய அடுத்த ஆண்டு இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு டிப்ஸ் மாதிரி தரேன். அவங்க 10th ஜெயிக்கணுமா, எளிமையாக சொல்கிறேன், எதுவுமே வேண்டாம். இல்லத்தில் அவங்க பரீட்சை, அதான் அந்த பப்ளிக் எக்ஸாம் இன்னைக்கு வருதோ அதுக்கு 2 மாதம் முன்பு வியாழக்கிழமை 4:30 மணிக்கு அவங்களை எழுப்பிட்டு குளிக்கணும் அவசியம்லாம் வேண்டாம். ஜஸ்ட் பல்ல தேய்ச்சிட்டு மூஞ்சி கை கலந்துச்சு நெத்தியில் ஏதாவது வெறும் நெத்தியில் எப்பயுமே இருக்கக்கூடாது. எடுத்துக்கிட்டு 5 to 5:40 வரைக்கும் குருமார்களை தியானம் பண்ணணும். நல்லபடியாக எதுவுமே வேற சிந்தனைகள் இருக்கும். 5:45க்கு படிக்க சொல்லுங்கள். அந்த வருஷம் பரீட்சையில் அவங்க எப்படி ஜெயிக்கிறாங்கன்றது அவங்களால உணர முடியும். குரு பகவான் கிட்ட நம்ம போகணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த நீட்டாக இருக்கட்டும், என்ன எக்ஸாமாக இருக்கட்டும், இந்த வருஷம் நம்ம ஃபெயில் ஆகிடுவோம்னு தான் நினச்சிட்டு இருப்பாங்கன்னா, நீங்கள் பாருங்கள் மார்க் அன்னைக்கு நம்ம ஜெயிச்சிட்டோம் மேடா, அந்த ஒரு ஹாப்பி வரும் பார்த்தீங்க. சூப்பர். சிறப்பு. புதன்கிழமை வழிபாடு பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க நம்ம நேயர்களுக்காக. அடுத்ததாக வந்து வியாழக்கிழமை. ஸோ இந்த வியாழக்கிழமைகளில் எந்த கடவுள் வழிபாடு எடுத்துக்கிட்டா நம்ம வீட்டில் எப்போவுமே சுப நிகழ்ச்சிகளும் இல்லை எப்போவுமே சுபமாக இருக்கக்கூடிய ஒரு அனுகிரகம் கிடைக்கும்? மேம், இந்த வியாழக்கிழமை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஞானிகள் சித்தர்கள் பொதுவாக இப்போ நம்ம இந்த 3 கிழமைகளுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு தெய்வத்தோட உருவ வழிபாடு மூலியமாக நம்ம பார்த்தோம். இந்த வியாழக்கிழமை நான் சொல்லக்கூடிய இந்த 3 கிழமைகளுக்கும் ரொம்ப விசித்திரமானது. ஓகே. பொதுவாக சித்தர்களுக்கு ஒரு உருவம் இருக்கா? பொதுவாக சித்தர் ஞானிகளுக்கு ஒரு உருவ வழிபாடு இருக்கா? கிடையாது. அப்போ இந்த 3 வழிபாடோட ரொம்ப ரொம்ப அதான் மிக மிக வலிமையானது இந்த வழிபாடு. இந்த வியாழக்கிழமைன்றது பார்த்தீங்கன்னா குருவாரம் சொல்லுவோம். ஆமாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த குருவாரத்தில் பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், ஒரு மார்க்கத்தை காமிக்கக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா குருமார்கள் தான். நான் உங்ககிட்ட இந்த அளவுக்கு இன்டர்வியூவில் இவ்வளோ தூரம் நான் பேசுகிறேன்னா அது காரணம் எங்கள் குருமார்கள். அம்மா அப்பா அப்படின்ற ஒரு பட்சம் இருந்தாலும், அம்மா யார் சொல்லி அப்பா தெரியும், அப்பா யார் சொல்லி குரு தெரியும்ன்ற மாதிரி, குரு இல்லைன்னா இப்போ நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, இந்த அளவுக்கு நம்ம வர முடியாது. அதனால தான் எல்லா இடத்துலையும் பாருங்க, குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா, அதுலேயே பாருங்க மும்மூர்த்தியை வர வச்சுட்டார். பிரம்மா விஷ்ணு சிவன், குரு பிரம்மா. அந்த ஸ்லோகம் எல்லாருமே இப்போ எப்படி சொல்கிறாங்க, குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமகான்னு நம்ம எளிமையாக சொல்லிட்டு போகிறோம். அது ரொம்ப நிதானமாக அதோட உள்ளர்த்தத்தை நம்ம பார்த்தீங்கன்னா, குரு பிரம்மா. பிரம்மான்றது நம்ம மும்மூர்த்திகள் தான் நம்மளுக்கு ஆதாரமே. படைத்தல் காத்தல் அழித்தல். அப்போ படைத்தல் யார்? பிரம்மா, குரு பிரம்மா. அடுத்தது விஷ்ணு வச்சிருக்கார், குரு விஷ்ணு. குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்ம. இவங்களாம் எந்த ரூபத்தில், அவங்களாம் பிரம்மஸ்வரூபம், அதாவது கண்ணுக்கு புலம்படவே மாட்டாங்க. அப்பேற்பட்ட பிரம்மம் குரு. அதனால தான் என்ன சாட்சாத் தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இந்த வியாழக்கிழமையில் இல்லத்தில் நீங்கள் விளக்கேற்ற வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். தியானம். உங்களுக்கு என்ன சித்தர் பிடிக்குதோ, அகஸ்தியர், நிறைய சித்தர்கள் பேர் நீங்கள் வந்து யூடியூப்பில் போட்டிங்கன்னா நிறைய சித்தர்கள் வரும். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நடமாடும் காஞ்சி மகாபரிவா, அவர் எவ்வளோ அற்புத லீலைகள் பண்ணியிருக்காரு. எல்லாருமே இப்போ நிறைய அந்த குரு வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ இந்த வியாழக்கிழமையில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடித்த ஏதாவது அகஸ்தியர் எடுத்துக்கலாம். அகஸ்தியர் மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஞானிகள் இந்த உலகத்தில் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அகஸ்தியர் பார்த்தீங்கன்னா பொதிகை மலை நம்ம போகணும், பொதிகை மலை நம்மளால் போக முடியாது. அப்போ என்ன, வியாழக்கிழமையில் கண்டிப்பாக 5:30 மணிக்கு இது பண்ணணும். இதோட வியாழக்கிழமையோட கோல்டன் ரூல், அதாவது ரொம்ப இந்த ரூல் என்னென்னா, 5 to 5:30 மணிக்கு உட்காந்து ஒரு அகல் தீபம் ஏற்றுறது விசேஷம். அகலில் பார்த்தீங்கன்னா 2 அகல் தீபத்தில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம், இல்லைன்னா நெய் தீபமும் ஏற்றிக்கலாம். நல்லெண்ணெய்ன்றது ரொம்ப விசேஷம்.
நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றி நீங்கள் எந்த சித்தரை வழிபடுறீங்களோ, அகஸ்தியராக இருக்கலாம், கோரகராக இருக்கலாம், இப்போ பழனியில் ஒரு ஃபேமஸான ஒரு சித்தர் இருக்கார். இந்த மாதிரி யார் வேணால் நீங்கள் நம்ம காஞ்சிபுரம் நடமாடும் மகாபரிவாவாக இருக்கலாம், எந்த தெய்வம் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த தெய்வத்தை அந்த ஞானியை என்ன சொல்கிறதுன்னு மனசார 2 மணி நேரம் தியானம் பண்ணலாம். அவங்களோட ஸ்லோகம் இருக்கா அப்படின்றத நம்ம சர்ச் பண்ணால் இப்போ எல்லாமே நம்மளுக்கு கூகுள் கொடுத்துருது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ மகாபரிவாக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். மகாபரிவா திருவடிகளே சரணம். பொதுவாக இந்த மகாபரிவா வழிபாடு பண்ணாலே நிறைய என்ன சொல்கிறது மேம், அபரிமிதமான சக்ஸஸ்கள் உண்டு. ஓகே. குருவாரத்தில் வியாழக்கிழமையில் ஒரு 5 மணிக்கு எழுஞ்சுக்கோங்க. ஒரு 2 நெய் தீபம் நீங்கள் அகலில் கூட ஏற்றணும்னு அவசியம் இல்லை. இப்போல்லாம் மகாபரிவா படம் கிடைக்கிறது. அந்த மகாபரிவா படத்தை வச்சு இந்த ஸ்லோகம் முடிஞ்சால் சொல்லலாம், இல்லைன்னா மகாபரிவா திருவடிகளே சரணம். அந்த இத்தனை தெய்வங்கள் சொன்னேன் தெரியுங்களா, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நினை இது பண்ணுன்னு சொல்கிறாங்க. குருவை நம்ம நினைக்காத நாளே கிடையாது. வியாழக்கிழமை மட்டும்தான் நம்ம நினைப்போம் இல்லை. இப்போ 365 நாள் நம்ம யாரை ஸ்மரணிப்போம்? குருவை ஸ்மரணிப்போம். அப்போது அவளை ஸ்மரணம் பண்ணாலே, குரு அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு அந்தான பலன் கிடச்சிது. நீங்கள் சரணாகதி கூட அடைய வேண்டாம். பெருமாள்கிட்ட நம்ம என்ன சொல்கிறோம், போய் சரணாகதி அடைங்கோ கொடுத்துருவேன். அட்லீஸ்ட் ஒரு நிமிஷமாச்சு, ஒரு செகண்டாச்சு நினைன்றோம். இவர்கிட்ட நீங்கள் நினைக்க கூட வேண்டாம். குரு அந்த கு அப்படின்னு எடுத்திங்கனாலே சரி, என்னை கூப்பிட்றான், இவனுக்கு என்ன பலனும் கொடுத்துருவேன். மகாபரிவா பார்த்தீங்கன்னா நிறைய திருவிளையாடல்கள் பண்ணியிருக்காரு. எல்லாருக்குமே அது நம்மளுக்கு என்ன சொல்கிறது மேம் தெரியும். அதே மாதிரி இந்த சமயத்தில் இந்த வியாழக்கிழமையில் வழிபாடில் அப்போ தான் முக்கியமாக சொல்லணும், இந்த இல்லத்தில் நிறைய பேர் ஒரு தவறு பண்ணுறாங்க. இந்த நவக்கிரக குரு பகவானையும் இந்த தட்சிணாமூர்த்தியும் போட்டு என்ன சொல்கிறது மேம் குழப்பிக்கிறாங்க. ஒரு நாள் ஒரு இல்லத்துக்கு போகிறேன், என்ன மேம் பண்ணுறீங்கன்னு நான் கேட்குறேன். இல்லை, இந்த மாதிரி என்னுடைய ஜாதகத்தில் புத்திர பாக்கியம் கொஞ்சம் டிலே ஆகிறதுனால குரு பகவானை வழிபாடு பண்ண சொன்னாங்க. அதனால் நான் தட்சிணாமூர்த்திக்கு அவர் படத்தை வச்சு நான் 2 நெய் தீபம் ஏற்றி கொண்டகல்ல மாலை சாத்தி அவரை வழிபாடு பண்ணுறேன் அப்படின்னா. தவறாக நினச்சிக்காதீங்க, இந்த தெய்வ வழிபாடு உங்களுக்கு பலன் தராது. ஃபஸ்ட்டு இந்த தட்சிணாமூர்த்தியும் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் நம்ம கண்டிப்பாக வேறுபட்டு தான் பார்க்க வேண்டும். நவக்கிரகங்கள்ன்றது 9 கோளில் அவர் ஒரு பிரதானமான ஆள். தட்சிணாமூர்த்தி அப்படின்றவர் 4 வேதத்தையும் அவர் காலில் வச்சுக்கக்கூடியவர். அவருக்கு எந்த என்ன சொல்ல, குரவே சர்வலோகானாம் பிஷஜே பவரோஹினாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே நமஹா. எல்லா வித்தையும் வச்சுக்கக்கூடியவர் அவர். அந்த காலத்தில் இந்த வேதங்கள்லாம் இதுவாகிறப்ப வேதவியாசர் என்ன சொல்கிறது மேம், அந்த ஒரு பார்ட்டாக பிரித்து இந்த 4 வேதங்கள் புராணங்கள் பிரிக்கிறப்போ இவர் தான் மையமாக குரு பகவான் இந்த தட்சிணாமூர்த்தி அப்படின்றவர் தான் இருந்தார். அப்போது வியாழக்கிழமையில் நம்ம 2 பெனிஃபிட் இருக்குது. ஒன்று, இந்த ஞானிகள் சித்தர்கள் இந்த மாதிரி மகாபரிவா வழிபாடு பண்ணலாம். அதே மாதிரி நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபாடு பண்ணலாம். அதே மாதிரி இந்த தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணலாம். இந்த தட்சிணாமூர்த்தி வழிபாடு நம்ம ஆற்றுலேயே பண்ணலாம். இந்த தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுறப்போ இந்த கொண்டகல்ல மாலை சாத்துறது இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணவே கூடாது. அது நம்ம மரபணியும் கிடையாது. அதான் சொன்னேன்லே, எல்லாமே காலத்தில் போக போக நம்ம வந்தது. ஏன் அந்த கொண்டக்கடலை மாலை சாத்தக்கூடாதுன்றதுக்கான ஒரு காரணம் சொல்கிறேன். பொதுவாக நீங்கள் அந்த கொண்டக்கடலையே அப்படியே கோக்க முடியும்னா முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, முன்கூட்டியே ஊற வைப்பீங்க ஜலத்தில். ஒரு இரவு ஊற வச்சாதான் அது கொஞ்சம் பதமாக இருக்கும். நம்ம கோக்கிறதுக்கு, மாலையாக கோக்கிறதுக்கு நம்ம எளிமையாக இருக்கும். கண்டிப்பாக. பொதுவாக நம்ம கொண்டக்கடலை என்ன பண்ணுவோம், சாப்பிட்றதுக்கு தான். அது ஒரு விட்டமின் மாதிரி வச்சுக்கோங்க. அப்போது பொதுவாகவே சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கு, ஒரு பகல் ஆன ஊற வச்சது சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணுறதுன்றது ஸ்லாக்கியம் இல்லை. அது பண்ணுறதே தவறு, அபத்தம். அப்போ என்ன பண்ணலாம், அப்போ குரு பகவானுக்கு பார்த்தீங்கன்னா 2 புஷ்பங்கள் விசேஷம். தட்சிணாமூர்த்திக்கு 2 புஷ்பம். சாமந்தினா இப்போ எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டாங்க, இந்த துளுக்கு சாமந்தி மாதிரி வைக்கிறது. அந்த துளுக்கு சாமந்தியே பண்ணக்கூடாது. இந்த உதிரம் மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய உதிரக்கூடிய சாமந்தி, துளுக்கு சாமந்தின்றது நான் தட்சிணாமூர்த்திக்கு மட்டும் சொல்லலை, எந்த தெய்வத்துக்கும் நம்ம கண்டிப்பாக உபயோகமே படுத்தக்கூடாது. துளுக்கு சாமந்தின்றது வேறு விஷயத்துக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். பொதுவாக தெய்வ காரியங்களில் பொறுத்த வரைக்கும் இந்த துளுக்கு சாமந்தி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இப்போ இந்த ஆர்டிஃபிஷியலாக நிறைய புஷ்பங்கள்லாம் வந்துடுது, அந்த மாதிரி யூஸ் பண்ணவே கூடாது. பொதுவாகவே நம்ம ஒரு சுவாமிக்கு ஒரு புஷ்பம் என்ன வேணால் நீங்கள் சமர்ப்பணம் பண்ணுங்க. 4 புஷ்பங்கள் ரொம்ப விசேஷம். பாரிஜாத்தம், மனோரஞ்சிதம், இதெல்லாம் நான் சொல்றது கொஞ்சம் காஸ்ட்லியான பூ, எக்ஸ்பென்சிவ் தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரு புஷ்பம் எப்படி இருந்தாலும் 15 ரூபா வரும்னு வச்சுக்கோங்க.
அதுக்கு இருக்கக்கூடிய வலிமை மற்ற புஷ்பங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சுவாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாசனைகள் புஷ்பங்கள் பிடிக்கும். இப்போ நம்ம எப்படி என்ன சொல்கிறது மேம், நம்ம ரெடி ஆகிறோம், ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒருத்தவங்களுக்கு விஐபி பார்க்குறோம்னு வச்சுக்கோங்க, எப்படியேவா போவோம், கொஞ்சம் நல்லா டீசெண்டாக நல்லா சென்ட் அடிச்சுட்டு நம்ம வாசனையாக தானே போகிறோம். அப்போ நம்ம எப்படியோ அப்படி தான் நம்ம சுவாமின்னு நினைக்கணும். இப்போ எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, சாமிக்கு என்னடா தெரிய போகிறது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு. உங்களுடைய க்ஷணமும் அவர்கள் பார்த்து கொண்டு தான் இருக்காங்க. ஒரு ஒரு நடமாட்டமும் ஒரு ஒரு நிமிடமும் அவங்க வந்து பார்த்து கொண்டு தான் இருக்காங்க. அப்போ என்ன, குரு பகவானுக்கு இந்த சாமந்தி இல்லைன்னா இந்த மனோரஞ்சிதம் சொன்னேன் தெரியுங்களா, இந்த மனோரஞ்சித புஷ்பத்தை வாங்கிட்டு போயிட்டு, அதாவது என்ன சொல்கிறது, உங்கள் ஆற்றுல தட்சிணாமூர்த்தி படத்தை வச்சு நீங்கள் வந்து சமர்ப்பணம் பண்ணி வழிபாடு பண்ணலாம். அதே மாதிரி நவக்கிரகம் இருக்கிற பிரகஸ்பதியை வந்து நம்ம இல்லத்தில் வந்து கண்டிப்பாக வழிபாடு பண்ண முடியாது. அதனால் அது வந்து நம்ம ஆலயத்தில் பண்ணுறப்போ நம்ம அதை பார்த்துக்கலான்னு வச்சுக்கோங்க. அப்போ இல்லத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த 5 to 5:30 இந்த காலகட்டத்தில் யோகா, அந்த தியானம் சொல்லக்கூடிய மெல்லடி, அந்த தியானத்தை பண்ணாலே இப்போ நீங்கள் எந்த சித்தர் வேணால் நினைங்க, கடைசியாக நமஹ இல்லையா போற்றி, உங்களுக்கு எந்த வார்த்தை எளிமையாக இருக்கோ. பொதுவாகவே எல்லா தெய்வமும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமஹ இல்லைன்னா போற்றி சொன்னாலே பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான பலன் தனி. நமஹ அப்படின்னா இப்போ ஒரு இல்லத்துலலாம் பூஜை பண்ணுறப்போ பாத்தியம் சமர்ப்பயாமி, அர்க்யம் சமர்ப்பயாமி அப்படின்வாங்க. சமர்ப்பயாமின்னா அந்த அர்த்தம் இப்போல்லாம் பூஜைகள் பண்ணுறப்போ யாரும் டீப்பாக கவனிக்கிறது இல்லை. ஏதோ ஐயர் வந்தாரா, மந்திரத்தை சொன்னாரா, கிளம்பிட்டாரா இருக்கா. ஆனால் அது அர்த்தத்தை அவங்கக்கிட்ட கேட்குறப்ப தான் அதோட சுவாரஸ்யங்கள் நம்மளுக்கு என்னன்னு தெரியும். சமர்ப்பயாமின்னா நான் சமர்ப்பணம் பண்ணுறேன். இப்போது ஒரு கெஸ்ட்டு வராங்க, அவங்களுக்கு என்ன பண்ணுவோம், வந்தோடனே ஜலம் குடிங்க, சாப்பிட்டீங்களா, அந்த மாதிரி நம்ம சுவாமிக்கு உபச்சாரம். நமஹ அப்படின்றது என்னென்னா, உங்களுடைய ஒரு நாமாவளி முன்னோர்கள் எனக்கு கொடுத்துருக்காங்க, அதை சொல்லி இந்த என்னால் முடிஞ்ச ஒரு புஷ்பத்தை நான் உங்களுக்கு நான் சமர்ப்பணம் பண்ணுறேன். நான் பக்தியாக சமர்ப்பணம் பண்ணுறேன், அஸ்ரத்தையாக இல்லை, நான் அதாவது மனப்பூர்வமாக நான் சமர்ப்பணம் பண்ணுறேன், ஏதோ ஒரு கவனத்தில் நான் பண்ணலை. அப்போ என்ன, கண்டிப்பாக இந்த 5லேருந்து 5:30க்குள்ளே முடிந்த அளவுக்கு 5 மணிக்கு உட்காந்துடணும். உட்காந்துட்டு உங்களுக்கு எந்த சித்தர்கள், ஞானிகள், இந்த நான் சொன்ன மாதிரி இந்த மகாபரிவா இவாளை பார்த்தீங்கன்னா மனப்பூர்வமாக ஒரு 1/2 மணி நேரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த லேசாக இருக்கக்கூடிய இந்த வீணை, இந்த மாதிரி இந்த கடகடன் இல்லாமல் மைல்டாக இருக்கக்கூடிய வீணை, இந்த மாதிரி வாத்தியங்களில் வேணால் நம்ம போடலாம். அதுவும் கண்டிப்பாக போடணும் அவசியம் இல்லை. அப்போ இதை என்ன சொல்கிறது மேம், இந்த மாதிரி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் தியானம் பண்ணி பாருங்க. அந்த டேட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அபரிமிதமாக இருக்கும். அது வார்த்தையினால சொல்ல முடியாது. அது கேட்குறவங்களுக்கே ஒரு ஒரு புல்லரிச்சு போகுதுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா குரு மிஞ்சினது எதுவுமே இல்லையே. குருவே சர்வலோகானாம் சொல்லியிருக்கு. குரு இல்லைன்னா இந்த உலகத்தில் யாருமே இல்லையே. இப்போது 18 சித்தர்கள் இருந்தாங்க, அவங்களுடைய வழிகாட்டுதல் தானே எல்லாமே ஆன்மீகம் எல்லாமே பயின்று இருக்கு. இப்போ வேதவியாசர் வந்து 4 வேதத்தையும் புராணத்தையும் நம்மளுக்கு கொடுக்கலைன்னா நம்ம இவ்வளோ தூரம் எங்கே பேச போகிறோம், எப்படி ஞானம் வரும். அது அடுத்தது, இப்போ தான் இந்த காலத்தில் எல்கேஜிலாம், அந்த காலத்தில் 1வதுலேருந்து தானே இருந்தது. அப்போது யார் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எழுத்து சொல்லிக் கொடுத்தா? குரு தான். அந்த அக்ஷரம் எழுதுகிறப்போ பார்த்தீங்கன்னா பெருமாளை தான் கூப்பிடுவாங்க. ஓம் நமோ நாராயணாய சித்தம். இந்த அக்ஷரம் அவனுக்கு சித்தியே ஆகணும். அப்போ குரு என்ன நினைப்பார், இந்த பையன் எல்லாருமே என்ன நினச்சிக்கிறாங்க, இப்போது இந்த கடைசி பெஞ்சுனா இது ஃபஸ்ட்டு பெஞ்சுன்றாங்க. அப்படி இல்லை. பொதுவாகவே குருமார்களுக்கு எல்லாருமே ஒரே எய்ம் தான், அனைவரும் நன்றாக படிக்க வேண்டும், அவங்க டாப் லெவலில் இருக்கணும். இது மற்றவங்க நினைப்பாங்களா? அப்போ குரு மிஞ்சினது எதுவுமே இல்லை. அப்போ இந்த முக்கியமாக இந்த குழந்தைகளுக்கு இந்த வியாழக்கிழமைன்றது ரொம்ப ரொம்ப என்ன கேட்டால் எல்லா பெற்றோர்களும் இந்த நிகழ்ச்சி மூலியமாக நான் சொல்லிக்கிறேன். நிறைய பேர் வந்து குழந்தை வந்து விளையாடிக்கிட்டே இருக்கான், ஒரு கவனக்குறைவாக இருக்காங்க, ஒரு பிடிமானமே இல்லாமல் இருக்காங்க. நிறைய பெற்றோர்கள் நம்ம சொல்கிறது கேட்போம், இப்போ பட்டாலும் விளையாட்டு புத்தியாக இருக்கான், படிக்க மாட்றான், மார்க் வரமாட்டுது, படின்னு சொன்னாலும் படிக்க மாட்றான். நீங்கள் இந்த வியாழக்கிழமையில் அவனை இந்த 5 மணிக்கு அவனை உட்கார வச்சு குளிக்கணும்லாம். பொதுவாக குழந்தைகள் என்ன சொல்கிறது மேம், ஒரு 15 வயசு வரைக்கும் அவங்க குளிக்கணும், இதெல்லாம் நெசசரி. பல்ல தேய்ச்சிட்டு இந்த என்ன சொல்கிறது மேம், அவங்க ஏதாவது ஒரு சித்தர், இப்போ உதாரணத்துக்கு மகாபரிவா எடுத்துக்கோங்க, அவரை கூட நினச்சி 5 to 5:30 மணிக்கு வந்து இதை பண்ணிவிட்டு 5:30 மணிக்கு அவனை படிக்க சொல்லுங்கள். அன்றைக்கி அந்த பரீட்சையில் அவன் அப்பரிமிதமாக ஜெயமாகலையான்னு பாருங்கள். பொதுவாக இன்னொரு இந்த விஷயத்தில் நான் இந்த நிகழ்ச்சி மூலியமாக சொல்ல விரும்புகிறேன். குருகுலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த வேதம் படிக்கிற இந்த குருகுலம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4:30 மணிக்கு எழுப்புவாங்க. எல்லாருமே கேட்பாங்க, என்ன நீங்கள் 4:30 மணிக்கு எழுஞ்சிக்கிறீங்க, உங்களுக்கு கஷ்டமாக இருக்காதா அப்படின்னு பொதுவாக அந்த பிராமண சமூகத்தில் இருக்க வேதம் படிக்கிற பசங்களை கேட்பாங்க. 4:30 மணிக்கு எழுஞ்சிக்கிறதுக்கு சிரமம்தான். ஆனால் அந்த 4:30 மணிக்கு எழுஞ்சிக்கக்கூடிய படிப்பு பார்த்தீங்கன்னா அபரிமிதமாக இருக்கும். சாகர பரியந்தம் ஒரு விஷயத்த இப்போ எங்கள் குருநாதர் ஒரு வாக்கியம் சொல்லித்தரார்,
அதை நான் சாகர பரியந்தம் நினைவு வச்சுக்கிறேன்ல. அப்போ அதோட வலிமை என்னன்னா, இந்த பிரம்ம முகூர்த்தத்துல இருக்கக்கூடிய மிக மிக சூட்சுமமானது. அதனால தான் நான் வந்து ஆரம்பத்துலேருந்தே சொல்லியிருந்தேன். இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடுன்றதும் இல்லத்துல பண்ணீங்கன்னா, அவ்வளோ ஒரு கஷ்டமா தான் இருக்கும். நான் கஷ்டம் இல்லைன்னு சொல்லல. ஆனால் கஷ்டப்பட்டா அதுக்குண்டான பலன் அபரிமிதமா இருக்கு தானே. ஆதி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, 8 மணிக்கு மேல அந்த வீட்ல வந்து லைட் எரியறது எரியாது. 8 மணிக்கு படுத்துருவாங்க. மேக்ஸிமம் ஒரு 9 மணி வச்சுக்கோங்களேன். 9 மணிக்கு படுத்து 5 மணிக்கு எழுந்து வீட்டு வாசல்லாம் தெளிச்சு அப்போ இருக்கிற ஸ்திரீகள் பண்ணுவாங்க. இப்போ எங்க ஐடி கம்பெனி போறாங்க. முடியறதுக்கு நைட்டு 11 மணிக்கு வரப்போ எழுஞ்சிக்கிறதுக்கு சிரமம் தான். ஆனால் இந்த கிழமைகள் உங்களுக்கு எந்த கிழமை தேவையோ அதில ஒரு நாள் நீங்க மெனக்கெட்டீங்கன்னா, உங்களுக்கு பலன் நிறைய கிடைக்குது தானே. கண்டிப்பா. அப்ப என்ன உங்க பையன் நல்ல பொதுவா அனுபவம் புருஷாதி லட்சணம்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க அனுபவப்பட்டு உங்க பையனுக்கு சொல்றீங்க. அவன் கேட்கலைன்னா, இந்த மாரி யுக்திகள நீங்க கையாளலாம். இதுக்கு ஒரு உதாரணம் சுவாரஸ்யமானது என்னன்னா, மகாபெரிவா கிட்ட இந்த மாரி ஒரு பக்தர் வந்து கேட்குறாரு. என் பையன் படிக்க மாட்றான். படி படின்னு சொன்னாலும் படிக்க மாட்றான். 10த் வேற வந்துட்டான். அந்த காலத்தில 10த் முடிச்சாலே பெரிய கடல்ல. என்ன பண்றது? எனக்கு தெரியலையே. உங்கள தான் நான் சரணாகதி அடைகிறேன். நான் வந்திருக்கேன். அப்ப அந்த பெரியவா அவர் காஞ்சி ஜெகத்குரு சொல்றார். இந்த பிரம்ம முகூர்த்தத்தில 5 டூ 5:30 அவன் வந்து ஏதாவது ஒரு ஞானிகள்லையோ, இல்லைன்னா குருமார்களையோ ஸ்மரணம் பண்ண சொல்லு. 10த் அவன் ஜெயிக்கலைன்னா என்ன வந்து பாருன்னு சொல்லி அவர ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சுட்டார். இவர் சொன்ன மாரி அவன் கொஞ்சம் ஆரம்பத்தில கொஞ்சம் பசங்கள்லாம் சிரமமா தானே இருக்கும் மேம். அவன் சிரமப்பட்டு எல்லாம் அவன் சொன்னத பண்ணியிருந்தான். 10த்ல பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சொல்லியிருந்தாங்க, "நீ 300 மார்க் மேல எடுக்க மாட்ட. 350 மேல எடுக்க மாட்ட நீ. இதுவே தத்தியா இருக்கேன்னா." 475 மார்க் எடுத்து ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சியா அவங்க ஃபேமிலிக்கே குடுத்தான். அப்போ என்ன அந்த பிரம்ம முகூர்த்தத்தில இந்த ஞானிகள், சித்தர்கள் வழிபாடு பண்ணது அவ்வளோ என்ன சொல்றது மேம் இது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த தட்சிணாமூர்த்தியும் அதாவது மஹ்யம் மேதாம் பிரக்ஞாம் பிரயச்ச ஸ்வாஹா. பொதுவா இந்த தட்சிணாமூர்த்தி ஹோமங்கள் இதெல்லாம் யாகங்கள்லாம் பண்றப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, "ஓம் நமோ பகவதே தட்சிணாமூர்த்தயே மஹ்யம் மேதாம் பிரக்ஞாம் பிரயச்ச." பொதுவா இந்த தட்சிணாமூர்த்தி பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்காகவே வச்சுன்னு இருக்கான். இந்த சரஸ்வதி, இந்த அயக்ரீவர், இந்த தட்சிணாமூர்த்தி இவாலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, குழந்தைகள் அத படிக்கிறதுக்கோசரமே முக்கியமா +2 வரைக்கும் தானே மேம் இம்பார்ட்டன்ட். ம். காலேஜ்ன்றது பார்த்தீங்கன்னா, அரியர் இருந்தா கூட நம்ம சால்வ் பண்ணி அடுத்தடுத்தது போலாம். ஆனா இந்த 10த்லாம் வந்து ஃபெயில் ஆயிட்டா திருப்பி திருப்பி எழுதுறது சிரமம் தானே. முதல் அட்டெம்ப்ட்டே ஜெயமாகணும்னா அப்போ என்ன பண்ணணும்? அப்ப இவாள. அப்போ முக்கியமா இந்த இப்ப என்ன சொல்றது, இப்ப தான் 10த் ரிசல்ட்லாம் வந்தது. இனிமேற்பட்டு வரக்கூடிய அடுத்த ஆண்டு இருக்கிறவங்களுக்கு இப்பயே நான் ஒரு என்ன சொல்றது மேம் டிப்ஸ் மாரி தரேன். அவங்க 10த் ஜெயிக்கணுமா? எளிமையா சொல்றேன். எதுவுமே வேண்டாம். இல்லத்துல உங்க பரீட்சை அதான் அந்த பப்ளிக் எக்ஸாம் என்னைக்கு வருதோ, அதற்கு ஒரு 2 மாதம் சரியாக அதுக்கு 2 மாதம் முன்பு வியாழக்கிழமை 4:30 மணிக்கு அவங்கள எழுப்பிட்டு, குளிக்கணும் அவசியம்லாம் வேண்டாம். ஜஸ்ட் பல்ல தேய்ச்சுட்டு, மூஞ்சி கை கால் அலம்பிச்சு, நெத்தியில வெறும் நெத்தியில எப்பயுமே இருக்கக்கூடாது. இட்டுக்கிட்டு 5 டூ 5:40 வரைக்கும் குருமார்கள தியானம் பண்ணணும். சித்தர்கள் அவங்களுக்கு அகஸ்தியரா இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் தியானம் பண்ண சொல்லுங்க. நல்லபடியா எதுவுமே வேற சிந்தனைகள் இருக்கும். 5:45க்கு படிக்க சொல்லுங்க. அந்த வருஷம் பரீட்சையில அவங்க எப்படி ஜெயிக்கிறாங்கன்றதே அவங்களால உணர முடியும். அதே மாரி தட்சிணாமூர்த்திக்கு இல்லத்திலேயே ஒரு மஞ்சள் வஸ்திரம், நம்ப ஜாக்கெட் பெட்டி எது வேணா இருக்கலாம். அந்த மஞ்சள் வஸ்திரத்தில ஒரு அவங்க சக்திக்கு ஏத்த மாரி ரூ. 1 ரூ. 11 அத வந்து 7 வியாழக்கிழமை தோறும் இந்த இத நான் சொன்னேன் தெரியுங்களா? இந்த 5 டூ 5:30 மணி தியானம் பண்ணிட்டு, நல்லபடியா பரீட்சையில ஜெயனம் ஆகணும்னு சொல்லி ரூ. 1 அந்த சுவாமி படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு வர சொல்லுங்க. அவங்க 400 மார்க் தான் எடுப்பேன்னு நெனச்சுட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களுடைய மார்க் 450, 470 இருக்கும். அந்த ஜாக்கெட் பிட் வச்ச ரூ. 1 காயின ஆலயத்தில இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு நம்ம வந்து சமர்ப்பணம் பண்ணலாம். ஆ. இது வந்து நான் சொல்லக்கூடியது அடுத்த ஆண்டு வரக்கூடிய +1, +2 அந்த பப்ளிக் ரிலேட்டடா படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா. அவங்களுக்கு மட்டுமானா கிடையாது. அதே மாரி இந்த நீட் எக்ஸாம் எழுதுறாங்க. இந்த ரொம்ப சிஏ எக்ஸாம் இந்த மாரி படிக்கக்கூடிய எல்லா மாணவர்களும். படிக்கிறவங்க அத்தனை பேர் இப்ப இந்த வருஷமே இந்த நீட் எக்ஸாம் எழுதுறவங்க, இல்லைன்னா சிஏ எக்ஸாம் எழுதுறவங்கலாம் இந்த வியாழக்கிழமையில இந்த தட்சிணாமூர்த்திய ஆத்மார்த்தமா, மனப்பூர்வமா அவங்க வழிபாடு பண்ணாங்கன்னா, அவங்களே ஒரு ஆஸ்திரியத்த தாராளமாக உணர முடியும். அதுல வந்து ஒரு என்ன ஒரு சந்தேகமே இல்ல.
ஆனால் என்ன தேவை, கொஞ்சம் சிரமப்படணும். ம். அதிகாலை எந்திரிக்கிறதுக்கு. அதிகாலையில் கொஞ்சம் சிரமம் இருக்கும். அதை மட்டும் அவங்க எரிஞ்சு பண்ணிட்டாங்கன்னால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஜெயமே வந்து பார்த்தீங்கன்னா, என்னடா இந்த வாட்டி சில பேர் பார்த்தீங்கன்னா 2, 3 அட்டெம்ப்ட் நீட் ஃபெயில் ஆகியிருப்பாங்க. 4வது அட்டெம்ப்டில் தான் இருப்பாங்க. மனசு ரொம்ப ஏதோ ஒரு ஒரு பொருள் கிடைக்கலன்னா ஒரு ஆதங்கம் இருக்க தானே செய்யும். அப்போ அதுக்கு உண்டான சொல்யூஷன் என்ன? அப்போ குரு. ஆ. அப்போ என்னென்னா தட்சிணாமூர்த்தி. பொதுவாக தட்சிணாமூர்த்தி பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்து இருப்பார். என்ன சொல்கிறது மேம், ஆலயங்கள்ல எல்லாம். ஆற்றுல பார்த்தீங்கன்னா நம்ம தெற்கு பார்த்து இருக்கக்கூடாது. நார்மலாக படத்தை வச்சு இந்த சொன்னேன் தெரியுங்களா, மனோரஞ்சித புஷ்பமோ அல்லது சாமந்தியோ அவள் சக்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு பஞ்சள் துணியில் 7 வாரம் ஒரு ரூபா எடுத்துக்கிட்டா ₹1 காயின் அவங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்து வச்சுக்கிட்டே வர சொல்லுங்கள், பரீட்சையில் ஜெயமாவாங்க. ஓகே. ஏன்னா தட்சிணாமூர்த்தி அந்த ஹோமத்தோட ஸ்லோகமே அதுதான். மக்கியம் மேதாம் பிரக்ஞா. மேதாம்னா என்ன, படிக்கிற மேதா தான். எனக்கு அந்த மேதையை எனக்கு கொடு, நான் மேதையே ஆகணும். அதே மாதிரி என்ன சொல்கிறது, எல்லாமே கொடுத்துருவேன். படிப்பில் வந்து ரொம்ப டஃப்பான கொஸ்டினாக இருக்கும். அன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். அந்த ப்ராப்ளத்தை ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு மிராக்கல் உள்ள வழிபாடு தான் இந்த வியாழக்கிழமை. இருக்கிறதுலேயே நம்ம இந்த 3 கிழமையும் நம்ம பார்த்தோம். இவ்வளோ எளிமையாக நம்ம பார்த்தோமா, ஒருத்தவங்கள்ட்ட நீ போய் அவங்க காலில் போய் உழு, நம்ம அப்போ தான் பலன் கொடுப்பாங்கன்னு நம்ம சொல்கிறோம். குரு பகவான் நினைச்சாலே பலன் கொடுத்துருவா. நினச்சா அவருடைய எழுத்து என்ன கேன்னு சொன்னாலே சரிப்பா என்ன நினச்சிட்டெல்லாம் நீ எங்கே போனாலும். பொதுவாக அந்த காலத்துலலாம் நமஸ்காரம் பண்ண சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஜெய் விஜய் பவன்வாங்க, இல்லைன்னா ஜெயம் உண்டாகட்டும்னு சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் என்னென்னா நீ நினைக்கிற காரியம் ஜெயமாகட்டும். பொதுவாக அந்த சம்ஸ்கிருத வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து புரிய மாட்டுது. அது வந்து நம்ம உன்னிப்பாக தமிழ் ஆக்கம் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உனக்கு ஜெயமாகட்டும், சௌகரியமாக இரு, குழந்தை இல்லையா குழந்தை உண்டாகட்டும். அதே மாதிரி திருமணத்தில் எடுத்திங்கன்னா 16 பெற்று பெருவாழ்க வாழ்கன்னுவாங்க. இதெல்லாம் என்னென்னா எல்லாமே நம்ம முன்னோர்கள் எல்லாமே வச்சது தான். அதை நம்ம சரியான முறையில் பயன்படுத்திக்கணும். இப்போ அந்த சரியான வழிகாட்டுதல் வந்து குரு பகவான்கிட்ட நம்ம போகணுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நீட்டாக இருக்கட்டும், என்ன எக்ஸாமாக இருக்கட்டும், இந்த வருஷம் நம்ம ஃபெயில் ஆகிடுவோம்னு நினச்சிட்டு இருப்பாங்கன்னா அன்றைக்கி பாருங்கள் மார்க் அன்றைக்கி நம்ம ஜெயிச்சிட்டோமேடா, அந்த ஒரு ஹாப்பி வரும் பார்த்தீங்கன்னா. சூப்பர் சூப்பர். அப்போ என்ன வியாழக்கிழமையில் குரு பகவானே அதாவது குரு பகவான்றதோட தட்சிணாமூர்த்தி நம்ம சொல்லணும். அப்போ தான் வந்து இந்த நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் இவருக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு நம்ம என்னன்றது தெரியும். அப்போ வந்து வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்தி சொல்லக்கூடியவரை நம்ம வழிபாடு பண்ணணும். அதே மாதிரி இந்த வியாழக்கிழமையில் மகான்கள், சித்தர்கள், ஞானிகள், காஞ்சி மகாபரிவா இந்த மாதிரி வழிபாடு பண்ணுறது மிகவும் நன்மை தரக்கூடிய கிழமையாக அமையும். சூப்பர் சார். வியாழக்கிழமை சித்தர் வழிபாடும் தட்சிணாமூர்த்தியோட வழிபாடும் வந்து ஆகச்சிறந்த ஒரு நல்ல நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக அமையும் அப்படின்ட்டு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. நன்றி சார். நன்றி, நமஸ்காரம்.